தலைவியினுடைய 78வது பிறந்த நாள். எப்பேற்பட்ட தலைவி! அன்பா, இத்தனை பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதே நாட்டிலேதான் ஒரு பொண்ணுன்னா அவ பிறந்துன்னு அவங்க அப்பா என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு வளர வேண்டும். பிறகு அவர் திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். கொஞ்சம் வயதாயிருச்சுன்னா மகன் பிறந்துருவா, அவன் சொல்றதை கேட்கணும். அதன் பிறகு கொஞ்ச காலம் போயிடுச்சுன்னா பேரன் பேத்தி சொல்றதை கேட்கணும். ஒரு பெண் என்பவள் சுயமாக சிந்திக்க முடியுமா என்கிற கேள்வி இருந்த நாடு இந்த நாடு. ஒரு பெண் என்பவள் அவளாக முடிவு செய்து ஒரு வேலையை செய்தால் அது எப்படிங்க நல்லபடியா வரும்னு கேள்வி கேட்டிருந்த நாட்டில தான் ஒற்றை தலைவி இந்த மண்ணிலே இருந்து எழுந்து வந்தார். தமிழ்நாட்டின் அரசியலை அல்ல, இந்தியாவின் அரசியல் திசை வழியை ஒரு பெண்மணி தீர்மானித்தார். ஒரு பிடரி சிலிர்த்த சிங்கம் எப்படி நிற்குமோ அப்படி 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் இந்த இந்திய திருநாடு முழுவதும் இருக்கிற அத்தனை தலைவர்களும் திரும்பி பார்க்க வைக்கிற தலைவியாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வீறுநடை போட்டார். சரியாக காலம் அமைந்திருந்தால் இந்தியாவின் பிரதமர் என்கிற அந்த உச்ச அதிகாரத்தையும் தொடுகிற வாய்ப்பு அவருக்கு இருந்தது. அதற்கு தேவையான அத்தனை ஞானமும் இருந்தது, தகுதிகளும் இருந்தது. வாய்ப்புகள் அமையல, அவ்வளவுதான். நான் உங்களுக்கு சொல்றேன், அன்பான சொந்தங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த தலைவியை பற்றி பேசினால் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் இருந்த காலம் முழுவதும் சாதனைகளால் நிரப்பப்பட்ட காலம். எனக்கு முன்னாடி அண்ணன் குறிப்பிட்டு சொல்லி பேசுனாங்க பாருங்க, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எந்த மாநிலத்திலும் இல்லை. இன்னைக்கும் நாம கவுன்சிலிங் போய் உட்கார்ந்தா நம்முடைய பிள்ளைகள் 12வது முடிச்சுட்டு படிப்பதற்காக போனால், வேலைக்கு போனால், நாம் இன்னைக்கு இருக்கிற இந்த பிசி இடஒதுக்கீடு, எம்பிசி இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு, இந்த இடஒதுக்கீடு 50% மேல போகக்கூடாதுங்கிறது இந்தியாவில் சட்டம். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் 69% இருக்கிறது. இந்த 69% வருவதற்கு முதற் காரணமாக நின்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த இடம் பறிவோயிருங்கிற நிலை வந்த போது, 69 பறிவோய் விடுமோ என்கிற நிலை வந்த போது, அரசியல் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்து, இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தில் 9வது அட்டவணையிலே அதை இடம்பெற செய்து, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான என்ஜினியர்கள், ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் நம்ம வீடுகளில் இருந்து போயிருக்கான் பாருங்க. ஏராளமான விஞ்ஞானிகள் வந்திருக்கான் பாருங்க. இன்னைக்கு அரசு பணிகளிலே ஐஏஎஸ்களாக, ஐபிஎஸ்களாக எல்லாம் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறான் பாருங்க. இவர்கள் எல்லாம் வருவதற்கான அந்த சட்டத்தை நிறைவேற்றி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர் கொண்டு வந்தது சமூக நீதி, சமூக நீதி என்று வாய்கழிய பேசுகிற திமுக ஒரு சல்லி காசுக்கு வேலை செய்யல. செஞ்சது முழுக்க அதிமுக, ஆனா பேசுறது மட்டும் அவன். இது காலகாலமா நடந்து கொண்டே இருக்கிற விஷயம். அன்பான சொந்தங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட திட்டங்களை அந்த தலைவி கொடுத்து விட்டு போனார். ஒண்ணு வேண்டாங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனையில ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தையினுடைய அம்மா பெயர் ராஜாத்தி அம்மாள். ராஜாத்தி அம்மாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையினுடைய தகப்பன் என்கிற பெயரிலே கருணாநிதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கருணாநிதி திமுகவில் தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிற கருணாநிதி தானா என்று கேட்டு ஒரு பத்திரிகை ஆசிரியர் பத்திரிகையில செய்தி போடுறார். உடனடியாக கருணாநிதி பொங்கி எழுந்தார். என்னை பார்த்து இப்படி பேசிவிட்டாயே, ஆந்திரால தான் சொல்லுவாங்க, ஒக்கமாட்ட ஒக்கபான ஒக்கதாரம்மா. ராமனுக்கு சொல்லுகிற போது ஒரே சொல்லு, ஒரே வில்லு, ஒரே மனைவி, அப்படி வாழுகிறவன் ராமனுக்கு பிறகு நான் தானே, என்னை பார்த்து எனக்கு ஒரு பிள்ளை பிறந்ததாக சொல்லிவிட்டானே என்று சொல்லி அந்த பத்திரிகை ஆசிரியர் மீது வழக்கு போட்டு அந்த பத்திரிகை ஆசிரியரை 6 மாத காலம் சிறைப்படுத்தினார் கருணாநிதி. என் பிள்ளை கிடையாது, யாரோ பிள்ளையை என் பிள்ளை என்று இவன் எழுதிவிட்டான் என்று சொல்லி அவர் 6 மாதம் சிறையிலே இருந்தார். அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் என்னுடைய மகள் இல்லை என்று சொன்ன அந்த மகள் யார் தெரியுமா? இன்றைக்கு திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய கனிமொழிதான் அன்றைக்கு பிறந்த அந்த குழந்தை. திமுக காரன் சரியான ஆளாக இருந்தால் இதே இடத்தில் மேடை போட்டு கல்யாண சுந்தரம் பொய் சொல்லுகிறான் என்று நிரூபிக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உண்மை பொய்யாகாது இல்லையா? தனக்கு பிறந்த குழந்தையை தன்னுடைய குழந்தை இல்லை என்று சொன்ன கருணாநிதி ஒரு பக்கம், இந்த நாட்டில் யாருக்கு பெண் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை கொன்று விடாதீர்கள், நான் வளர்த்து தருகிறேன், தொட்டில் குழந்தை திட்டம் தருகிறேன் என்று ஊரார் விட்டு
பிள்ளையையும் வளர்த்து கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னொரு பக்கம். இதில் யாரோடு மக்கள் நிற்க வேண்டும் என்பதை அன்பான மக்கள் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இப்படி வந்த தலைவிடா, இப்படி வந்த தலைவியை கொடுத்த இயக்கம்டா எங்க இயக்கம். எங்களுக்கு பாடம் எடுக்கிறானே இன்னைக்கு திமுக காரன். எங்களுக்கு நினைச்சு என்ன எப்பேற்பட்ட திட்டங்கள் இன்னைக்கு இப்ப அண்ணன் குறிப்பிட்டு சொல்லி பேசினாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டம் என்னதாண்டா சாதனை பண்ணின்னு கேட்டா ஸ்டாலின் அரசாங்கம் சொல்றது 1000 ரூபாய் கொடுத்துக்கிறோம். அண்ணன் குறிப்பிட்டு சொன்னாங்க பாருங்க, ஏண்டா 28 மாசம் கொடுக்கல. அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள போராடி சண்டை போட்டு வாக்குறுதி கொடுத்திருக்க குடுறான்னு கேட்டு அவ்வளவு பண்ண பிறகு அண்ணன் எடப்பாடியார் தொடர்ச்சியாக போராடிய பிறகு 1000 ரூபாய் கொடுக்கணும்ட்டு வந்தான். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் அன்பு சொந்தங்களே, அம்மாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் இல்லையா, அந்த தலைவியினுடைய முகத்தை பாருங்கள். இந்த தலைவி அவர் மறைந்து விட்ட பிறகும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி போய்விட்ட பிறகும் 2021க்கு பிறகும் மாதம் 2500 ரூபாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் ஆட்சி 21 முடிகிற போது நாம் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். நாம் கொடுத்த போது ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை 22,000. இன்றைக்கு அந்த தங்கத்தினுடைய விலை ஒரு பவுன் 1.25 லட்சம். கணக்கு போட்டு பாருங்கள். 60 மாதமும் அதிமுக காரன் உங்கள் வீடுகளிலே 2,500 ரூபாய் 2,500 ரூபாய் கொடுத்துட்டே இருந்திருக்கிறான். இதுதானே சத்தியம். ஒரு தலைவிக்கு தானே தோணுச்சு. இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது, காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனையோ மாநிலம். அதுல எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்தார்கள் போனார்கள். ஒரு முதலமைச்சருக்கு கூட தோன்றவில்லை. தமிழ்நாட்டில் இந்த தென்கோடியிலே நின்று கொண்டு ஒரே ஒரு முதலமைச்சருக்கு தான் தோன்றியது. ஏழை வீட்டிலே இருந்து வருகிற பெண், அவள் படித்து ஒரு டிகிரி முடித்து வந்து விட்டால் அந்த பெண் திருமண வாழ்க்கையில் தன்னுடைய புது வாழ்க்கையை தொடங்குகிற போது அவள் கழுத்திலும் ஒரு பொட்டு தங்கமாவது இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை எந்த முதலமைச்சருக்கும் வரவில்லை. ஒரு முதலமைச்சருக்கு வந்தது, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தான் வந்தது. தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இருக்கிற வரை தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், இத்தனை பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த 5 வருஷ ஸ்டாலின் ஆட்சியில ஒரே ஒரு பொண்ணுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? திட்டத்தையே நிறுத்திட்டான். ஒருவருக்கும் கிடையாது. எந்த திட்டமும் இல்லை, அதுல இந்த திட்டம் இல்லை. இப்படி அம்மாவினுடைய சாதனைகளை நாம் பட்டியலிட்டு போன அண்ணன் சொன்னதை போல காவிரிக்காக போராடியது மரியாதைக்குரிய இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் இல்லை. யாராவது இருந்தா கேட்டுக்கோங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக தோழர் தா பாண்டியன் இருந்தார். அவர் மறைவதற்கு முன்னால் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்க யூடியூப்ல எடுத்தீங்கன்னா பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், காவிரி பிரச்சனை குறித்து பேசுவதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு பிரதமரை சந்திக்க போனார். பிரதமராக இன்றைக்கு நரசிம்மராவ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இளம் தலைவர், போய் ஒரு நாட்டினுடைய பிரதமர் முன்னால் அமர்கிறார். தொடங்குகிற போதே அம்மா தொடங்கினாராம், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், லிசன் டு மீ, I am talking on behalf of Tamil Nadu people. இதை சொல்லி தொடங்கிய உடனேயே தாப்பாண்டியன் சொல்லுகிறார், அடுத்த அரை மணி நேரம் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். பிரதமர் பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய ஆளுமையை கண்டு அந்த பிரதமர் பிரமித்து போய் உட்கார்ந்திருந்த காட்சியை நானே நேரில் பார்த்தேன் என்று சொன்னார். அவர் சொல்லுகிற போதே இவ்வளவு வியப்பாக இருக்கிறதே, எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சி. அப்படி ஒரு தலைவி, யாருக்கும் பயப்படலை, எதற்கும் பயப்படலை. இன்னைக்கு கூட திமுக காரர் பேசும்போது என்ன சொல்றான், நாங்கெல்லாம் விவாதத்திலே உட்கார்ந்தோம்னா எங்களை பார்த்து சொல்லுகிற போது, அம்மா இருக்கீங்க எல்லாரும் இங்க வந்துதானே கூட்டணி பேசுவாங்க, இப்ப என்ன நீங்க அங்க போறீங்கிறான். இப்பவும் இங்க தாண்டா பேசிட்டு இருக்கிறோம், அது வேற. ஆனா திமுக காரனே அம்மா இருக்கிற போது எல்லாரும் இங்க வந்துதான் கூட்டணி பேசுவாங்கன்னு இன்னைக்கு சொல்றவன், கருணாநிதி இருக்கிற போது எல்லாரும் வந்து பேசுனாங்கன்னு சொல்றானா? ஏன்னா கருணாநிதி போய் தான் பேசிட்டு இருந்தார், போய் பேசினார். ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய ஆளுமை என்பது அசாத்தியமான ஆளுமை. அப்படி ஒரு தலைவி இனிமேல் இந்த மண்ணில் பிறப்பாரா என்று நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஆளுமையை கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம். அம்மா தாய்மார்களுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு போறேன், அந்த அம்மா நம்மை விட்டு போகல. நீங்க நினைச்சிடக்கூடாது, ரத்தத்திலும் உணர்வுகளிலும் கலந்து கிடக்கிற அந்த தலைவி நம்மை விட்டு போய்விடுவார் என்று நினைத்து விடக் கூடாது. நம்மை விட்டு போய்விட்டார் என்று உறுதியாக நம்புகிறவன் தான் திமுக ஆட்சி நல்லா இருக்குதுன்னு ஸ்டாலின் வீட்டிலேயே போய் சொல்றான். புரியுதுங்களா? நீங்களும் நானும் நம்ப கூடாது. அந்த தலைவி நம்மோடு இருக்கிறார், நம்முடைய சுவாச காற்றிலே இருக்கிறார், இந்த காற்றில் கலந்து நிற்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நமக்கு கட்டளையிட்டு போயிருக்கிறார். நான் மறைந்த பிறகும் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கம் இருக்கும், மக்களுக்கு பணியாற்றும், வெல்லும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவர் கனவை நனவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் இன்னைக்கு பேசிட்டே இருக்கிற கருணாநிதியினுடைய ஆட்சி, ஸ்டாலினுடைய ஆட்சி பத்தி எல்லாம் பேசுறோம். அம்மா தாய்மார்கள் எனக்கு முன்னாடி மாவட்ட கழக செயலாளர் அண்ணா எம்எல்ஏ அவ்வளவு அழகா சொன்னாங்க. இன்னைக்கு மின்சார கட்டணத்தை எத்தனை ஏத்தி இருக்கிறான்னு சொன்னாங்க இல்லைங்களா? 300 ரூபா 400 ரூபா கட்டிட்டு இருந்தவங்க சாதாரணமா 2000 ரூபாய் கட்டுறான் இன்னைக்கு மின்சார கரண்ட் பில்லு. ஆனா நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்றேன், எல்லாரும் மறந்துருக்க மாட்டேங்க. 2006 இருந்து 2011 வரைக்கும் கருணாநிதியின் ஆட்சி. இந்த ஆட்சி காலத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் மின்சாரம் வரும். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அந்த காலம் யூபிஎஸ் ஒரு மெஷின் நமக்கெல்லாம் அறிமுகமானதே அந்த காலம் தான். அது வரைக்கும் அப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஜெனரேட்டர்ல நமக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் கரண்ட் வரும். அந்த நிலைமையில வச்சுட்டு போனார் கருணாநிதி. 2011 தேர்தல் பிரச்சார கூட்டம் அலையலையாக திரண்டிருந்த மக்கள் மத்தியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உரையாற்றினார். இன்றைக்கும் அந்த உரை இருக்கிறது. அதிலே அவர் சொல்லுகிறார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைத்தவுடன் 3 மாத காலத்தில் மின் தடை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார். ஆட்சி அமைந்தது. முதலமைச்சராக வந்தார். 3 மாத காலம் மின்தடையற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றினார். சரியாக ஓராண்டு காலம் தமிழ்நாடு மின் மிகை மாநிலம். 3 மணி நேரம் கரண்ட் இருந்த ஸ்டேட் அதிக மின் உற்பத்தியை செய்து மற்ற மாநிலத்துக்கு கொடுக்கிற இடத்துக்கு கொண்டு போனாங்க. அதோடு நிற்கவில்லை. என் அன்பு சொந்தங்கள், மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க இல்லைங்களா? வீட்டுக்கு போன உடனே இரவு தூங்க போகும்போது யாரெல்லாம் ஃபேன் போட்டு தூங்குறீங்களோ, நீங்கள் படுத்து அந்த ஃபேனை பார்க்கும்போது அந்த ஃபேன் சுத்துகிற போது உங்களுக்கு நினைவிலே வர வேண்டும். அந்த தாய்க்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் 100 யூனிட் இலவச மின்சாரம் இருக்கிறது இல்லையா? நாம பயன்படுத்துற 100 யூனிட் கரண்ட்டுக்கு நாம் வரி கட்ட வேண்டியதில்லை என்கிற நிலை இருக்கிறது இல்லையா? இந்த இலவச மின்சாரத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதிமுக கொடுத்துச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இலவசமாக கொடுத்த மின்சாரத்தை இவன் இன்றைக்கு 3 மடங்கு வரி ஏற்றி இருக்கிறான். ஸ்டாலினுடைய ஆட்சி எல்லா வரியும் ஏற்றி விட்டா. சொத்து வரி ஏறி போச்சு, அதுல வீட்டு வரி ஏறி, வீட்டு வாடகை எல்லாம் ஏறி போச்சு. குப்பைக்கு வரி போட்டிருக்கிறானே, குப்பைக்கு வரி. சொத்துக்கு வரி போட்ட அந்த சொத்துல இருந்து தான் குப்பை உருவாகுது. குப்பைக்கு தனியா வரி, குடிசைக்கு வரி, சகலத்திற்கும் வரி போட்டு இருக்கிறான். சகல வரியையும் ஏற்றி இருக்கிறான். அப்படி ஒரு கேடுகட்ட அரசை இன்றைக்கு இந்த ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறான். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அம்மாவின்